Taste the Daily. அண்மை செய்தி. விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் கோமாளித்தனமாக செயல்படும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் கோமாளித்தனமாக செயல்படக்கூடிய விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் டெல்டா பகுதியில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய விடியா திமுக அரசு தவறியதால் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மழையில் நனைந்து வீணாவதை சுட்டிக்காட்டி அறிக்கை வாயிலாகவும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எழுப்பிய பின்னரும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாததால் 22/10/2025 அன்று நான் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் சென்று விவசாயிகள் படும் துயரத்தை நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல் மணியல்கள் குவியல் குவியலாக குடிக்கப்பட்டு முளைவிட்டு இருந்ததையும் இந்த தீபாவளி விவசாயிகளுடைய கண்ணீர் தீபாவளியாக மாறியதையும் சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க இந்த அரசை வலியுறுத்தியிருந்தேன். நான் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களுக்கு நேரில் ஆய்வு செய்து விவசாயிகள் படும் துயரத்தை எடுத்து கூறிய பிறகும் விளம்பர மாடல் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் நான் பொய் குற்றச்சாட்டு சுமத்துவதாகவும் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பேட்டியளிக்கிறார். ஆனால் விவசாயத்துறை அமைச்சரோ 16,000 ஹெக்டரில் பயிரிட்ட நெல் பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது என்று பேட்டி கொடுக்கிறார். உணவுத்துறை அமைச்சர் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்படுவதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று கூறுகிறார். கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த இந்த விடியா திமுக அரசு இப்போது 150 அலுவலகங்களுக்கு மேல் டெல்டா பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய அனுப்பி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கும்பகர்ண தூக்கத்தில் இந்த விடியா திமுக அரசு இருந்துவிட்டு தற்போது 150 அலுவலகங்களுக்கு மேல் டெல்டா பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய அனுப்பி இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டில் என்ன நடக்கிறது, களத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கூட அறிந்து கொள்ளாத முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது எதற்கெடுத்தாலும் குறை சொல்லும் ஒரு சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய இந்த கூற்றை கேட்டுக்கொண்டு இன்று மௌனமாக இருக்கின்றனர் என்பதை எடுத்துரைத்திருக்கிறார். குறிப்பாக விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு போராடுவதாக கூறும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட நெல் கொள்முதலில் நடைபெறும் குளறுபடிகளை பற்றி எதுவும் கூறாமல் மௌனம் சாதிப்பதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். நான் நேற்று டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் சென்று நெல் கொள்முதலில் விவசாயிகள் படும் வேதனையை ஊடகங்களில் வெளிப்படுத்தினேன். அதன்படி விவசாயிகளுடைய வேதனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் நான் விவசாயிகளுடைய உண்மைகளையை வெளிப்படுத்தி விட்டேன் என்று திமுக அமைச்சர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. அவர்களது கோமாளித்தனமான கருத்துக்கள் இன்றைய நாளிதழ்கள் சிலவற்றில் வெளியாகியுள்ளது. அதில் விவசாயத்துறை அமைச்சர் கூறுகிறார், அதிமுக ஆட்சியில் நாற்று நடும் அளவிற்கு முளைத்த நெல்மணிகள் இப்போது சிறியதாகவே முளைத்துள்ளன என்கிறார். நெல் சிறியதளவு முளைத்தால் என்ன, நாற்று நடும் அளவிற்கு முளைத்தால் என்ன, நெல் முளைத்துவிட்டாலே அது வீண்தானே என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் ஒரு நாளைக்கு 600 முதல் 700 மூட்டைகள் கொள்முதல் செய்ததாகவும் இப்போது 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் நாளொன்றுக்கு 800 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் 1000 மூட்டைகளாக உயர்த்தி கொள்முதல் செய்யப்பட்டது. 2021 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் கொள்முதல் செய்வது 800 மூட்டையாக குறைத்து இந்த அரசு கொள்முதல் விளைச்சலை ஒட்டித்தான் அமையும் என்றும் கூடுதலாக நெல் வந்தால் வாங்கத்தானே வேண்டும், மேலும் கொள்முதல் செய்த மூட்டைகளை அடுக்க இடமில்லை, சாக்கு இல்லை என்று ஒரு நாளைக்கு 800 மூட்டைகளை கூட கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தி இருக்கிறது இந்த விடியா திமுக அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். எடுத்தவுடன் நெல்லை கொள்முதல் செய்யக்கூடிய முதல் நோக்கங்கள் பெற வேண்டும், நெல்மணிகளை தூற்ற வேண்டும், எடை போட வேண்டும், அதன் பின்புதான் கொள்முதல் பணிகள் முடியும். அதற்கு தேவையான அளவு சுவை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் இயந்திரங்கள் வேண்டும். ஈரப்பதம் குப்பையெல்லாம் பார்க்காமல் தனியார் நெல் கொள்முதல் செய்வார்கள் என்று விவசாயத்துறை அமைச்சர் கூறுகிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளே விவசாயத்துறை அமைச்சருடைய அறிக்கையை மீண்டும் படித்து பாருங்கள். எவ்வளவு கோமாளித்தனமானது என்று அவர் பதிலளித்திருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இவருக்குத்தான் இந்த வழிமுறை தெரிந்தது போல பேசியிருப்பது வேதனைக்குரியது மட்டுமல்ல, இவர் விவசாயிகளை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் இது காட்டுகிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். உணவுத்துறை அமைச்சர் இதற்கு ஒருபடி மேலே சென்று செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்க மத்திய அரசு அனுமதி வழங்குதல் என்றும் இதுதான் பிரச்சனைக்கு காரணம் என்கிறார். ஆகஸ்ட் மாதத்திலேயே மத்திய அரசு அனுமதி வழங்கிவிட்டது என்றுதான் விவரத்தை கூறினால் அது பொய் என்கிறார். இந்த அரசுக்கு குறுவை சாகுபடி எவ்வளவு பரப்பளவு செய்யப்பட்டிருக்கிறது என்று முன்கூட்டியே தெரியும். எவ்வளவு நெல் விளைச்சல் என்பது தெரியும். டெல்டா பகுதியில் தனியார்கள் பெரும்பாலும் கொள்முதல் செய்வதில்லை என்பது அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும். குறுவை கொள்முதல் சமயம் அதிக ஈரப்பதம் இருக்கும் என்பதும் ஆண்டுதோறும் மத்திய அரசை வலியுறுத்தி 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை தளர்வு செய்து வாங்க முன் அனுமதி பெற வேண்டும் என்பதும் இந்த அரசுக்கு தெரியும். இப்படி ஆண்டுதோறும் அனுமதி பெற்றுத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டது. எனவே இவற்றையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு நெல் கொள்முதலில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துவதுடன் அதிக அளவு வரக்கூடிய நெல்லை சேமிக்க தற்காலிக குடோன்கள் அமைத்து விவசாயிகளை கொண்டு நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்திருக்க வேண்டாமா இந்த அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவசாயிகள் வேறு சிந்து விளைவித்த நெல்லை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அல்லவா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் விவசாயிகளிடமிருந்து நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்ய முடியவில்லை என்பதை கூட உணரவில்லை. இந்த விடியா திமுக விளம்பர மாடல் அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளார். டெல்டா மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட முதலமைச்சருக்கு தெரியவில்லை. தூங்குபவர்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குபவர்கள் போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என்று கூறுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரும் அமைச்சரும் ஒரு பொய்யான கற்பனை உலகத்தில் வாழுகிறார்கள். இவர்களது பொதுவான ஊடகங்களையோ பத்திரிகைகளையோ பார்த்தால் மக்கள் படும் துன்பங்கள் வேதனையை அறிவதில்லை, நேரில் சென்றும் பார்ப்பதில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இவர்களுக்கு என்று ஒரு உலகம், அது இவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகள், உளவுத்துறை, ஊடகங்கள், பத்திரிகைகள், மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார் என்று தங்களுக்கு தானே சொல்லிக்கொண்டு கனவு உலகத்தில் வாழும் இவர்களை நம்பி விவசாயிகளும் மக்களும் தான் ஏமாறுகிறார்கள் என்று வேதனையோடு பதிவிட்டிருக்கிறார். இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு என் மீது பாய்வதை விட்டுவிட்டு விவசாயிகள் கடன் வாங்கி வியர்வை சிந்து விளைவித்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ததுடன் முளைத்துவிட்ட நெல்மணிகளை வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறும், மேலும் டெல்டா மற்றும் பல மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் அண்மையில் நடவு செய்த நெற்பயிர்கள் சமீபத்திய கனமழையால் நீரில் சேதமடைந்துள்ளது. இதையும் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு இந்த விடியா திமுக விளம்பர மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.